guys, நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ இன்றைக்கி தான் யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் அட் இட்ஸ் க்ளோசிங் ஸ்டேஜஸ்னே சொல்லுவோம். ஐபிஎல் 2024 சூப்பராக ஆரம்பிச்சு இப்போ மிட் டேபிள் காஸ்ட்டில் வந்து டாப் 4 இன்னுமே டிசைட் ஆகாமல் இருக்குன்னா அந்தளவு லீக் சுவாரஸ்யமாக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 4ல் டாப் 2 சீல் ஆயிடுச்சு, பட் இன்னும் கியூ வரல, அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே vs ஜிடி மேட்ச், அகமதாபாத்தில் நடக்கிற மேட்சோட ப்ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல என்னன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ் இந்த வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்க 2022-23 ஐபிஎல் கூட ஒரு தடவை தான் ஆல் அவுட் ஆனதில்லை. இந்த வருஷம் 2 தடவை ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இது ஒரு இன்சேன் ரெக்கார்டு. இது 2 வருஷம் வச்சு இந்த ரெக்கார்டை ஜிடி உடச்சிட்டாங்க அவங்களே. ஸோ அந்தளவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, கேப்டன்சியா இல்லை பேட்டிங்கான்னு தெரியல. ஸோ இதுதான் இன்றைக்கான ஃபேக்ட் ஆஃப் த டே. ஸோ இதில் ஜிடி ரொம்ப மோசம் தான். குவிஸ் செக்ஷன் போவோம். குவிஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் விராட் கோலியை பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்டாக ஒரு பவுலர் டக் அவுட் எடுத்தார். அது எந்த பவுலர் என்ன வருஷம் கேட்டோம். கரெக்டான ஆன்சர் சந்தீப் சர்மா 2014 தான் ஆன்சர். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் அஸ்வத் அவர் போட்டிருந்தார் ஆன்சர். சந்தீப் சர்மா கரெக்டாக போட்டார், பட் 15 போட்டார், 15 இல்லை 14. ஸோ இன்னைக்கான குவிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அண்ட் குஜராத்துக்கும் காமனாக ரெப்ரசென்ட் பண்ண ஒரு 5 பிளேயர் பேர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். சிஎஸ்கே அண்ட் குஜராத் ரெண்டுத்துக்குமே அடிக்கணும். காமனாக 5 பிளேயர்ஸ் போடுங்க. குவிஸோட ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷன் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் கிட்டேருந்து ஆரம்பிப்போம் மக்களே. அகமதாபாத் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு ஹை ஸ்கோரிங் வின்யூவாக இருந்ததில்லை, பட் டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜ்னா சேசிங் டீமுக்கு தான் அட்வான்டேஜஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிடிஎம்ஐ மேட்ச் தூர ஃபஸ்ட் பேட்டிங்கில் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்ச மேட்ச், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சேசிங். எந்த மேட்ச்மே 200 வரல. ஆர்சிபி ஆன மேட்ச் வந்து ஈவினிங் மேட்ச், அது நைட் மேட்ச் இல்லை. ஸோ நைட் மேட்சஸ் நான் சொல்கிற எல்லாமே செகண்ட் பேட்டிங் தான் மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாப் ஜிடி வந்தது, பட் ஓகே. பட் ஜிடி அகமதாபாத் ஒரு ஹை ஸ்கோரிங் வின்யூவாக இருக்காது. ஒரு 150 to 180 பிச்சாக தான் இருக்கும். ஸோ எனி டே சேசிங் பண்ண டீமுக்கு எங்கள் அட்வான்டேஜ் ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அட்வான்டேஜ் யார் பக்கம்? சிஎஸ்கே பக்கம் தான். பிகாஸ் அவங்க டேபிளில் டாப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஎஸ்கேக்கு இனி ஒரு ஈஸி சொல்யூஷன் தாங்க. 3ல் 2 ஜெயிச்சா 3 and 4, 3ல் 3 ஜெயிச்சா 1 and 2க்கு புஷ் பண்ணலாம். பட் 3ல் 2 தோத்தா 14 ரன் ரேட் வச்சு வரணும். ஸோ இது 3ல் எப்படி சிஎஸ்கே குவாலிஃபை ஆக போகிறேன்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ சிஎஸ்கேயோட பிளேயிங் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே, ருத்ராஜ் கேக்வாட், டேரல் மிச்சல், மொயின் அலி, சிவம் டூபே, ஜடேஜா, தோனி, ரிச்சர்ட் கிளீசன். அதுக்கப்புறம் வந்து மிச்சல் சானர் பார்த்தீங்கன்னா முஸ்தாபிசூர் வந்திருக்கார், ஏன்னா ஊருக்கு போயிட்டார். அன்சோ பத்திரானா அன்ஃபிட் இல்லை, ஐபிஎல் 2024 ரூல் அவுட். ஸோ இனி இப்படி தான் நம்ம காம்பினேஷன் இருக்க போது. துஷார் தேஷ்பாண்டே, ஷார்துல் தாக்கூர், தீபக் சர் ரூல் அவுட். ஸோ தீபக் சர், முஸ்தபிசூர் ரஹ்மான், மதீஷா பத்திரானா இல்லாமல் தான் இனி நம்ம பவுலிங் ஓட போகுது. தேஷ்பாண்டே, ரிச்சர்ட் கிளீசன், ஷார்துல் தாக்கூர் தான் காப்பாற்றணும். சிமர்ஜித் இம்பாக்ட் பிளேயர் வந்தார், அவரும் சூப்பராக பண்ணார். ஸோ இந்த பிளேயிங் வந்தால் இந்த மேட்ச் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அகமதாபாத் பிச் வந்து சீமர்ஸ்க்கு இனிஷியலாக நல்லா ஸ்டார்ட் கொடுக்கும், எதர் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங். ஸோ எக்ஸ்பெக்ட் சிமர்ஜித் சிங் டு கம் ஆன் ஓப்பன் அண்ட் ஷார்துல் தாக்கூர் முன்னாடி எடுத்துவாங்களாம். ஸோ கிளீசன், சிமர்ஜித், துஷார் வைக்கலாம். இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி ஆர் சிமர்ஜித் வருவாங்கன்றதான் என் நம்பிக்கை. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து போவோமே. ரச்சின் ரவீந்திரா திரும்பி வரணுமா? எஸ், அதுதான் எல்லாரும் கேட்குற கேள்வி. பிகாஸ் மொயின் அலி இருக்கிற பொசிஷனுக்கு அவருக்கு பேட்டிங்கும் கிடைக்க மாட்டேங்குது, பவுலிங்கும் தர மாட்டாங்க. அப்படி பார்த்தா நம்ம ரச்சின் ரவீந்திராவே ஆட வைக்கலாமே. அவர் தேவைப்பட்ட ஒரு 2 ஓவர் போடுவார், பேட்டிங்கில் ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் கொடுப்பார். ரஹானே ஒரு பியூர் ஃபெயிலியர் இந்த வருஷம், ஒரு 50யுமே அடிக்கல. பட் அவர் இன்னும் பேக் பண்ணுறாங்க. மேபி அடிக்கலாம், அடிக்காமலும் போகலாம். பட் அதுக்கு பதிலாக ரச்சினே ஆடலாம். ருத்ராஜ் கேக்வாட் இஸ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப் T20 வேர்ல்ட் கப்பில் எடுக்கலையன்ற வருத்தத்தெல்லாம் இல்லாமல் அவரோட பேட்டிங் ஃப்ரீ ஸ்டைலாக ஆடுறார். கேப்டன்சி ப்ரெஷரும் இல்லாமல் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ ருத்ராஜ் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக செம்ம ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு திரும்பி ஒரு 50 எதிர்பார்க்கலாம். ரஹானே என்ன பண்ண போகிறாரு திருப்பியும் தெரில. சிவம் டூபே, டேரல் மிச்சல் என்னன்னு தெரில. டேரல் மிச்சல் ஃபார்முக்கு வரும்போது சிவம் டூபே மோசமாடுறாரு. 2 மேட்ச் 2 டக் அவுட்டு, 2ம் பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக, 2 ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது சொல்லும்போது. ரொம்ப கண்ணு வச்சு அப்படி தாங்க ஆகும். அவரும் கொஞ்சம் லெத்தாஜிக்கான்ட்டார் ஸ்பின்னில் நான் தான்ப்பா அப்படின்னு. அவர் திரும்பி கொஞ்சம் அவர் டெக்னிக்ஸ்லாம் மாற்றணும். சிவம் டூபே எக்ஸ் ஃபேக்டர், எல்லாரும் வந்தாலுமே ஸ்பின்னு போட்டாலே அடிப்பார். டேரல் மிச்சல் இப்போ தான் ஃபார்முக்கு வராரு, 30s 40s அடிக்கிறார். ஒரு 50 போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அகமதாபாத் அவருக்கு ஏற்ற பிச்சு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். சமீர் ரிஸ்வி அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை, பட் இன்னும் டைம் வேணும் யங்ஸ்டர்ஸ், எதுவும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு மிடில் ஆர்டர். மொயின் அலி, ரச்சின் ரவீந்திராவில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது மக்களே. பிகாஸ் ரச்சின் ரவீந்திராவால் 2 ஓவர் போட முடியும், பேட்டிங்கில் அக்ரெசிவாக ஆட முடியும் ஓப்பனிங். மொயின் அலி டீமில் இருக்காருன்னு தவிர 1 ஓவர் தான் பவுலிங் தராங்க, சில மேட்ச் தரதும் கிடையாது. பேட்டிங்கும் கீழே அனுப்புகிறாங்க, தேவைப்பட்டால் முன்னாடி அனுப்புகிறாங்க. ஒரு ரொம்ப ட்ரையல் நேர மாதிரி இருக்குது மொயின் அலி. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அது ஒரு ஸ்பாட் வீக்னஸாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஃபினிஷிங் பக்கம் குறையே சொல்லக்கூடாதுங்க. ஆனால் எனக்கு என்ன புரியலனா, தலை தோனியை எதுங்க நீங்கள் அவ்வளோ பதுக்குறீங்க? 8, 9லாம் அனுப்புகிற ஆளே கிடையாது. அவர் மேக்ஸிமம் பொசிஷன் நம்பர் 5, 6, 7 அங்கே வந்து ஆட வேண்டிய தலையை பஞ்சாப் மேட்ச் நம்பர் 9ல் வராரு, அதுவும் ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டு. குறை சொல்ல முடியாது, பட் இது ஒரு ராக்கிங் பாயிண்ட் தான். ஜடேஜா சூப்பராக மேலே அனுப்பி ஆடுறாரு, அவர் 50 போட்டார், அவருக்கான பொசிஷன் ஃபிட் ஆகிடுச்சு. தோனியை ஏன் அவ்வளோ கீழே அனுப்புறீங்க? அப்படி கீழே அனுப்புறால் தோனி கிடையாது, இம்பாக்ட் கிரியேட் பண்ணால் மேலே தான் அனுப்பணும். அது மட்டும் சிஎஸ்கே கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும்.
பவுலிங் சைடு பார்த்தா ஜடேஜா ஃபைனலி பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். பிகாஸ் இவ்வளோ நல்லா இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் வரல, கண்டெயின் பண்ணார், அடி வாங்கினாரு தவிர விக்கெட் வரல. பஞ்சாப் மேட்ச் எங்கே தேவையோ அங்கே ஆடி குத்துட்டாரு, 50யும் போட்டார், 3 விக்கெட் எடுத்தார். ஸோ அதே கான்ஃபிடன்ஸோட அகமதாபாத் வருவார். ஜிடியில் அகேன்ஸ்டாக நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் இருக்காங்க. ஸோ மேபி விக்கெட் வர்றது கஷ்டம் தான், பட் ஜடேஜா நல்லா போட்டால் யார் கண்டா ஸ்பின் டு வின்னு இருக்கும் சிஎஸ்கே இனிமேல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஹேஷ் தீக்ஷனாவா சாண்டர் ஆடுவாரான்னு எதிர்பார்த்த நிலைமையில் அதிசயமாக மிச்சல் சாண்டர் ஆட வச்சாங்க. ஆடினதுக்கு அவரோட இம்பாக்ட் கொடுத்துட்டாரு. பேட்டிங்கில் ஒரு 13 ரன் அண்ட் பவுலிங்கில் பவர் பிளேயர் சூப்பராக போட்டாருங்க. முதல் 2 ஓவர் அங்கேயே பஞ்சாப் ப்ரெஷரில் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் வர முடியல, ஒரு விக்கெட்டும் எடுத்தார். எக்கனாமிக்கல் பவுலர் ஃபார் எவர்னா சொல்லுவான். பெஞ்சை தேய்ச்சி கடைசியாக வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு திரும்பி சாண்டர் ஆடுவார். அகமதாபாத்தில் ரொம்ப வெயிட்டில் இருப்பார். பவுலிங் அவரோட 4 ஓவர் டிசைட் பண்ண போதுங்க ஜடேஜாவோட சொல்லி ஆகணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா சிமர்ஜித் சிங், ஷார்துல் அண்ட் லார்ட் துஷார். இனிமேல் லார்ட் ஷார்துல் இல்லை, லார்ட் துஷார். ஓவராக ஓட்டினீங்க ஷர்துல் தக்கூரை, இப்போ துஷார் தேஷ்பாண்டே ஓட்டுங்கன்ற மாதிரி சூப்பராக போகிறார். தேஷ்பாண்டே அந்த இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் நல்லா வேரியேஷன் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து 4 ஓவரில் 30-35 கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுக்கிறார். தக்கூர் மட்டும் என்னன்னு தெரியல, பேட்டிங்கில் ஏதோ நான் வாங்கினதுக்கு ஆடி கொடுக்குறேன்னு ஆடுறதை தவிர பவுலிங்கில் 2 தான் கொடுக்குறாரு. இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. கில்லு வேறு அவுட் ஆஃப் ஃபார்ம், ரொம்ப லாங் இன்னிங்ஸ்க்கு மேபி ஆட கொடுக்கலாம். சிமர்ஜித் சிங் நல்லா இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போடக்கூடாது, பவுன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் ஓவரலோ கன்சர்ன்ஸ் இருக்குது. ரிச்சர்ட் கிளீசர் எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெஷன் வரல. ஃபஸ்ட் மேட்ச் நல்லா போட்டார், ஈவன் தோ சேப்பாக்கில் ஸ்விங்கில்னால ஒரு வேரியேஷனில் வச்சு நல்லா பண்ணார். பட் தர்மசாலாவில் அவரால் பண்ண முடியல. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, ஐ அக்செப்ட். பட் ரிச்சர்ட் கிளீசனோட பொட்டன்ஷியல் இன்னும் பார்த்தா தான் தெரியும். ஒரு 2 மேட்ச் தான் இருக்குது ஐபிஎலுக்கு, ஒரு நியூபி. ஸோ அவர் எதுவுமே குறை சொல்ல முடியாது. அவர் ஆடுறதை வச்சு தான் டிசிப்ளினும். அவர் ஃபாஸ்ட் பவுலர் இல்லை, ஒன்றும் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கணும், பட் வாங்க முடியாது தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா பஞ்சாப் மேட்ச் வாஸ் கேக் வாக். ஏன்னா பஞ்சாப் பேட்ஸ்மேனே எல்லாருக்கிட்டையும் த்ரோ பண்ணாங்க, நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு ஆடல. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் மதீஷா பத்திரானா இல்லாமல் இந்த டீம் செமிஃபைனல் போனால் அடி வாங்கும். நான் எழுதி தரேன், கப்படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டெத் பவுலிங் ரொம்ப பெஜாராக இருக்குது. ஸோ முஸ்தபிசுர் அண்ட் மதீஷா பத்திரானா இல்லாதது இப்போவுமே ஒரு வீக்னஸ் தான். ஸோ அவள் தான் மக்களே சிஎஸ்கே பற்றி பேசியாச்சு. இப்போ ஜிடி பங்கு போகும், ப்ரெடிக்ஷன்ஸ் லாஸ்ட்டாக சொல்ல. ஸோ வாங்க குஜராத் டைட்டன்ஸ் பற்றி போவோமே. என்ன தான் ஆச்சு இந்த டீமுக்கு? போன 2 வருஷமாக பிளே ஆஃப் வந்தாங்க, ஃபைனல்ஸ் வந்தாங்க, கப்படிச்சாங்க. இந்த வருஷம் என்ன ஆச்சு? ஒரு ட்ரேட்னால மொத்தமாக டீம் அழிஞ்சதுன்னு சொல்லலாமா? சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கேப்டன்சியோ சுப்மன் கிலுக்கு அந்த அளவுக்கு வரல. பேட்டிங் அவுட் ஆஃப் ஃபார்ம், பாண்டியா இல்லாத ரொம்ப திண்டாக தெரியுது. டீமில் ஒரு மொராலே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ ஜிடியோட லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் ஒன்று பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், ரித்திமான் ஷா, டேவிட் மில்லர், ஷாருக் கான், ஓமர் ஷா இல்லை, ஜார்ஜ் லிட்டில் வந்தார். ராகுல் தேவாட்டியா, ரஷீத் கான் அவர் இன்ஜுரி ஃபிட் ஆகிட்டான்னு தெரியல, ஆயிருப்பார். சாய் கிஷோருக்கு பதிலாக மானவ் சூத்தன் ஒருத்தன் வந்தார், அண்டர் 19 பிளேயர். நூர் அஹமத், மோஹித் சர்மா, சந்தீப் வாரியர். என்னன்னு தெரியல, சந்தீப் வாரியர் இம்பாக்ட் பிளேயராக வர வேண்டிய தேவையில்லாமல் விஜய் சங்கர் ஆட வச்சு சொதப்பிட்டாங்க சின்ன சுவாமியில். பட் இப்போவும் சொல்கிறேன், ஜிடி கிட்ட அந்த ரிசோர்ஸஸ் இருக்குது. டிஃபைன் சிஎஸ்கேவை தோக்கடிக்கிறதுக்கான டீம் இருக்குது. பட் அவங்க செட் ஆகலை, ஜெல் ஆகலை. ஆனால் தான் தோக்கடிக்க முடியும், இல்லைனா கோவிந்தா. உங்களோட பிளேயிங் லோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பிச்சு, ஸோ கன்ஃபார்ம் ஃபேவரபுளாக இருக்கும். ஆனால் சுப்மன் கில் கேப்டன் ஃபார்முக்கு வந்து அவனும் ரொம்ப மோசமாக. சாஹா என்ன தான் அடிக்கலனாலும் ஆட தான் போகிறாங்க, அது எதுவும் மாற்றிக்கிறதே இல்லை. சாய் சுதர்ஷன் நல்லா ஆடுறாரு. டேவிட் மில்லர், ஷாருக் கான், தேவாட்டியா, ரஷீத் கான். எனக்கு தெரிஞ்சு சுத்தருக்கு பதிலாக சாய் கிஷோர் வரலாம். 100 மோஹித் சர்மா, ஜாஷ்வா லிட்டில், சந்தீப் வாரியர் இம்பாக்ட் பிளேயர் வரும். இப்படி தான் இருக்கும் அவங்க டீமு. ஸோ அவங்களோட பேட்டிங் பற்றி பார்ப்போமே. சத்தியமாக சொல்கிறேன், சாய் சுதர்ஷனை நீங்கள் எல்லாம் கலாய்க்கலாம், அவர் வந்து ரொம்ப பால் தின்றாரு, ஒன்று பண்ணுறாரு. பட் ஆனால் அவருக்கு தான் ஜிடியோட லீடிங் ரன் ஸ்கோர். கேப்டன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இவர் பண்ணுறாரு. கேப்டன் அட்ட ஃப்ளாப் இந்த வருஷம் சுப்மன் கில். ரித்திமான் ஷா அதுக்கு மேலே ஃப்ளாப்பு, ஓப்பனர்ஸ் படும் ஃப்ளாப். உண்மை அதுதான். சாய் சுதர்ஷன் மட்டும்தான் பேட்டிங்கில் டீமை நிறுத்துறாரு. அவர் மேலே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவார். ஒரு 30-40 எதிர்பார்க்கலாம். கில்லு இது வரைக்கும் ஒரு பிக் லாக் வரல, ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. அது 250 மேபி 250 அடிச்சிருக்காரு. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. சிஎஸ்கே அவருக்கு அகேன்ஸ்டாக பிடிச்ச டீமு. ஃபார்முக்கு வாங்க கில்லு, வேர்ல்டு கப்பில் வேறு கிங்க, ரிசர்வ்ஸ் வேறு. ஸோ அதுக்கு அடிக்கணும். சாஹா எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, மோஸ்ட் டிசப்பாயிண்டிங். ஒரு 20-30 அடிங்க, அப்போ தான் டீம் மானத்தை காப்பாற்ற முடியும். அண்டர் டிபார்ட்மெண்ட், அதாவது மிடில் ஆர்டர் பக்கம் போனோம்னா எனக்கு தெரிஞ்சு வில்லியம்சன் நாளைக்கு ஆடலாம். பட் யாருக்கு பதிலாக ஆடுவாருன்னு தெரியல, அது ஒரு கேள்விக்குறி. டேவிட் மில்லருக்கு ரொம்ப பிடிச்ச டீம் சிஎஸ்கே. ஜடேஜா, மிச்சல் சாண்டர் நல்லா அடிப்பாருன்னு நம்புறேன். ஸோ டேவிட் மில்லர் ஷோ இருக்குன்னு நாளைக்கு நம்பலாம். அபினவ் மனோகர் ஆடினாங்க, டேலண்ட் ஒரு மேட்ச் ஆடினார், அதோட கைட்டி விட்டாங்க, திரும்பி பேக் பண்ணியிருக்கலாம். ஸோ டேவிட் மில்லர் தான் காப்பாற்றணும் மிடில் ஆர்டரில். ஏன்னா அவர் தான் ஆட போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஓமர் சாய் ஆட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாளைக்கு ஸ்விங் ஆச்சுன்னா மேபி ஓமர் சாய். பட் ஆனால் அவங்க அந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன்லேயே இந்த வருஷம் நிறைய மாட்டின்ட்டாங்க. யார் ஆட வைக்கலாம்? வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயர் பெஞ்சு, ஓமர் சாய் நல்லா ஆடுறாங்க பெஞ்சு, ஸ்பென்சர் ஜான்சன் கூட வேஸ்ட்டு. ஸோ அது என்னன்னு தெரியல. ஷாருக் கான் இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்காரு. நம்பர் 4 நம்பர் 5 நம்பி ஆசிஷ் நேரா மேலே அனுப்புறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா 50 ஒரு 40 நல்லா இம்ப்ரெஷன் காட்டுறாரு. ஸோ ஷாருக் கான் ஒரு த்ரெட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக. தெவாட்டியாவை ரொம்ப மேலே அனுப்புனாங்க, இவங்க கீழே அனுப்புவாங்க. நான் சொல்கிறேன் தெவாட்டியா, ஷாருக் கான் ஜிடி சேசிங் பண்ணால் கன்ஃபார்ம் ஒருத்தர் அடிச்சு கொடுப்பாங்கன்னு நம்புற நாளைக்கு. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் தர்மடி வாங்கினாங்க, அதுவும் ரஷீத் கானும் நூர் அஹமதும் டெல்லிக்கு அகேன்ஸ்டாக சம்மடி வாங்கினாங்க. நாட் அட் பெங்களூரில் ரஷீத் கான் 13வது ஓவர் தான் வந்தார். நூர் அஹமத் சூப்பராக போட்டார். ஸோ
நூர் அஹமத் வில் பி a threat for சிஎஸ்கே. ரஷீத் கானை எப்பயுமே நான் ஈஸியாக ஆடுற டீம்னா சிஎஸ்கே தான். ஸோ ஐ ஓன்ட் சே ரஷீத் கான் வில் பி a threat. ஏன்னா அவர் கையில் வேறு அடி வாங்கியிருக்காரு. அந்தளவுக்கு பவுலிங்கும் இந்த வருஷம் இல்லை, எக்கனாமிக்கலாகவே ரேராக தான் போடுறாரு. ஸோ ரஷீத் கான் நாட் a disbet, பட் நூர் அஹமத் தான் பெட் பண்ணலாம், கன்ஃபார்ம் நல்லா போடுவார்னு நம்புறேன். ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட் போனால் இது ஒரு அடுத்த வீக்னஸ். மோஹித் சர்மா போன வருஷம் எவ்வளோக்கு எஃபெக்டிவாக இருந்தாரோ அந்த வருஷம் திருப்பி அவரோட ஸ்லோயர் பாலை ஈஸியாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடி வாங்குறாரு, 70 கொடுக்குற ஆளே இல்லை. இந்த வருஷம் அந்த மாதிரி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. சந்தீப் வாரியர் அந்த அதர் ரன் ரொம்ப லேட்டாக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலி ஆடிருக்கணும், நல்லா ஸ்விங் இருக்குது, நல்லா போடக்கூடிய எபிலிட்டி, ஹிட் த டெக் பவுலர், அவரை நல்லா யூஸ் பண்ணலாம். ஜோஷ்வா லிட்டில் ஹிட் ஆர் மிஸ், ஆர்சிபியோட 4 விக்கெட் வர ஒன்று எடுக்கலாம், அவங்களா கொடுத்தாங்க. மேபி சிஎஸ்கே அகேன்ஸ்டாக அடிக்குவாங்களாம், இல்லை விக்கெட்டும் எடுக்கலாம். பட் பவுலிங் நம்பியே இல்லை, ஓட்ட வட தான், யார் காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரில. நான் தான் நாளைக்கு இவங்க 2 பேரையும் அதுக்கு பதிலாக கன்ஃபார்ம் ஆன வைப்பேன். இந்த மானவ் சுத்தருக்கு பதிலாக சாய் கிஷோர் கன்ஃபார்ம் ஆனோம். இந்த மாதிரி பிச்சுக்கு ஏற்ற பவுலர் சாய் கிஷோர் கன்ஃபார்ம் பண்ணலாம். கார்த்திக் தியாகி மாதிரி ஒரு பிளேயரை பெஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆசிஷ் அதை பற்றி எனக்கு பேசினா ரொம்ப கடுப்பாகுது. என்ன மாதிரி டேலண்ட்டு கார்த்திக் தியாகி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவள்தான் மக்களே ஜிடி டீம் பற்றியும். ஸோ இந்த என்னோட ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் சிஎஸ்கே ஈஸி கேக் வாக்காக இருக்கும்னு எல்லாரும் சொன்னாலும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ க்ளோஸ் மேட்ச். நான் வந்து சிஎஸ்கே 52 ஜிடி 48 நோட் பண்ணிக்கோங்க. ஜிடி சிஎஸ்கேவை அப்செட் பண்ண வாய்ப்பு இருக்குது, பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி பண்ணுவாங்க அவங்களோட ஹோம் டவுன். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம் மக்களே. ஸோ அவள் தான் எல்லாமே பேசிட்டேன், யார் ஜெயிப்பா எல்லாம் பேசிட்டேன். ஸோ அடுத்து ஐபிஎல் முடிஞ்சோடனே T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது, அதுக்கெல்லாம் ரெடியாக இருங்க. அதை பற்றி நம்ம ப்ரிவியூ பண்ணுவோம். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.